தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு அதிசார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கணும். வாழ்க்கையில் ஒரு செய்த தவறுகளுக்கான அந்த பழி சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் சரியா. இப்போ 8ங்கிறது ஒரு மறைவு இடம் தான். 8ங்கிறது மாங்கல்ய பாவமும் தான். இப்போ தனுசு ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் மாங்கல்ய பாவத்தில் குரு பகவான் இருக்கு. இப்போ தனுசு ராசிக்கார பெண்களோட கணவர் ஆபத்தாக இருக்கார், ஐசியூவில் இருக்கார், உடம்பு முடியாமல் இருக்கார், அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவர்கள் வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு போன்றவைகள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக முக்கியமான ஒரு விஷயமே என்னவென்றால், இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னென்னா, இந்த உடம்பு விஷயத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உடம்பு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக இது போன்ற கெட்ட பழக்கங்கள் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சயனஸ்தானம்னா என்ன அப்படின்னா, தாம்பத்திய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, சுகம் போன்றவற்றை குரு பகவான் பார்க்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்கும்போது மன மகிழ்ச்சி, குதூகலம், டூர் போகிறது, சுற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். குரு பகவான் தருகின்ற அற்புத பலன்களில் ஒன்றல்ல இரண்டல்ல, ப்ரமோஷன் வரப்போது, பணம் வரப்போது, இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஊரெல்லாம் ஒரே பேச்சு. என்ன பேச்சு? குரு அதிசார பயிற்சி. அதிசார பயிற்சியால் வருகின்ற பலன்கள் என்ன, அதிசார குரு பயிற்சி தருகின்ற பலன்கள் என்ன, இது தான் இன்றைக்கி ஹாட் நியூஸ். குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்கிறார், அங்கு உச்சம் அடைகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் தருகின்ற நற்பலன்கள் என்ன? உச்சம் பெற்ற குரு பகவான், பொதுவாகவே குரு உச்சம் என்றால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அந்த நல்ல விஷயங்களில் இந்த வருடம் அவருக்கு ரொம்ப பிடித்த சந்திரனுடைய வீட்டில் உச்சம் அடைகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி நடக்கும். காரணம், 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் அது கடகத்துக்கு வருவார், அப்போ தான் அவர் உச்சமாவார். சாதாரணமாக குரு பார்த்தாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குரு உச்சம் பெற்ற குருவாக பார்க்கிறார். ஆகையினால நிறைய ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வேலைகளை தரப்போகிறார். நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் கடனை தீர்த்து குபேர சம்பத்துகளை அள்ளி அள்ளி தரப்போகிறார். அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் இதனால் சிறப்படைய போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு அதிசார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு யார் அப்படின்னா, 1 4 இந்த குரு. இந்த 4 கூடிய குரு பகவானால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்றால், உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, ப்ரமோஷன், இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இது எல்லாமே கிடச்சிரும். மதிப்பு, மரியாதை, ப்ரமோஷன் அத்தனையும் கிடச்சிரும். அப்போது 1 4 குரு பகவான் அவர் 9ஆம் இடத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்திற்கு வரும் பொழுது சொத்துக்கள் சேருகின்ற நேரம். அதாவது சொத்துக்கள் அதிகமாக போகுது, ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து ப்ராப்பர்ட்டி சேர்த்த போகிறீங்க. 8ஆம் இடம் என்பது அசட்டு, 8ஆம் இடம் என்பது வழக்குகளில் பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சேரப்போகிறது. அடுத்ததாக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 கூடிய உச்சம் என்னும் பொழுது சுகஸ்தானம் என்று பொருள். சுகஸ்தானம்னா என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நான் நின்றுட்டே வேலை பார்க்குறேன் சார், ரொம்ப டஃப்பாக இருக்குது, உட்காந்துட்டே வேலை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு எனக்கு கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, எனக்கு ஓடி ஓடி கால்லாம் பாலைவனம் கடந்து விட்டேன் பாதங்கள், அந்த மாதிரி தான். எவ்வளோ நாள் சார் இந்த கம்பெனியில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாகவே இருக்கிறது, என்றைக்கு தான் சார் எனக்கு வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சரியாகக்கூடிய விஷயங்களாக இந்த 4 கூடியவன் உச்சம் பெறும் பொழுது ஒரு சுகஸ்தானத்தை தருகிறார் இந்த குரு பகவான். அடுத்ததாக 2வது நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கார் வாங்கிறது. முக்கியமாக ரொம்ப பேருக்கு கார் வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கும். என்னோடய ஆசை சார், எங்கள் அப்பா முன்னாடி சீட்டில் உட்கார வச்சு ஒரு நாளாவது நான் வண்டியில் போகணுன்னு எனக்கு ஆசை சார், ஆனால் கார் வாங்குகிற யோகமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது போன்றவைகள்லாம். ஸோ இப்போ 4 கூடிய குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது வேறு என்னெல்லாம் பலன்கள் ஏற்படும்? ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு செய்த தவறுகளுக்கான அந்த பழி சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் சரியாகும். எப்படி பழி? என்னை ரொம்ப நாளாக என் கம்பெனியில் ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தாங்க சார், இல்லாத பழி, என்னை போய் லஞ்சம் வாங்கினேன்னுலாம் சொல்லியிருந்தாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, ஏதாவது ஒரு காரணம், அதெல்லாம் சரியாகி விட்டுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களை பற்றிய தன்னிலை விளக்கம், நீங்கள் என்னங்கிறத மற்றவங்களுக்கு புரிஞ்சு போய், சரியா ஓகே தெரியாமல் உங்கள்கிட்ட தப்பாக சொல்லிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம்
அவர்களே மன்னிப்பு கேட்கும்படியான ஒரு விஷயம் இந்த 4 கூடியவன் உச்சம். இந்த 8ஆம் இடத்திலே 4 கூடியவன் உச்சம் எனும்போது என்ன ஆகுதுன்னா, வழக்குகளில் நான் சொன்ன பாருங்கள், வழக்குகளில் ஒரு மேன்மை புரிந்திய ஒரு தீர்ப்புக்காக வெயிட் பண்ணுறேன் சார். என் பக்கம் மட்டும் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா போதும், நான் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு ப்ரூவ் ஆயிரும். எனக்கு ஒரு தீராப்பழியாக என் வாழ்க்கையில் இந்த கரை படிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில போன்ற வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இது பொன்னான அமைப்பு. ஸோ இந்த 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, இது நாட் ஓன்லி ஃபார் சொத்துக்கள். இப்போ 8ங்கிறது ஒரு மறைவு இடம் தான். 8ங்கிறது மாங்கல்ய பாவமும் தான். இப்போ தனுசு ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் மாங்கல்ய பாவத்தில் குரு பகவான் வருகிறார். இப்போ தனுசு ராசிக்கார பெண்களோட கணவர் ஆபத்தாக இருக்கார், ஐசியூவில் இருக்கார், உடம்பு முடியாமல் இருக்கார், அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவர்கள் வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு போன்றவையெல்லாம் ஏற்படும். 8ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ஆயுசுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லாத நிலைமை ஏற்படும். இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக முக்கியமான ஒரு விஷயமே என்னவென்றால், இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னென்னா, இந்த உடம்பு விஷயத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உடம்பு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக இது போன்ற கெட்ட பழக்கங்கள் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு இந்த கெட்ட பழக்கம் எப்படி வந்ததுன்னே தெரில சார், நான் பயமாக இருக்குது, எனக்கு ஏதாவது லிவரை ஏதாவது பண்ணிடுமோன்னு பயமாக இருக்குன்னு பயப்படுறவங்களாம் தயவுசெய்து அந்த பழக்கத்தில் ஈடுபடாதீங்க, அது உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும் போன்றவைகள் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, இந்த குரு பகவானுடைய பார்வை, அதான் அங்கே இருக்கிற ஒரு பிரதானமான விஷயம். குரு பகவான் எதை பார்க்கிறார்? 8ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 8, 9, 10, 11, 12 பார்க்கிறார். உங்களுடைய 12ஆம் இடம் அயன சயனஸ்தானம் என்று பொருள். அயன சயனஸ்தானம்னா என்ன அப்படின்னா, தாம்பத்திய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, சுகம் போன்றவற்றை குரு பகவான் பார்க்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்கும்போது மன மகிழ்ச்சி, குதூகலம், டூர் போகிறது, சுற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கிறார். இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக இந்த குரு தரும் ஒரு அற்புத பலனாக 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய இல்லற வாழ்க்கையை தவிர குலதெய்வத்தினுடைய அருள், தெய்வத்தினுடைய அருள் போன்றவற்றெல்லாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருகிறார். குலதெய்வ சாபம் இருந்தால் போன்றவற்றெல்லாம் சரி பண்ணுறார். இந்த குரு பகவான் அடுத்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை, பணம் வரப்போகுது. அடுத்து 4ஆம் இடம் நான் சொன்ன மாதிரி ப்ரமோஷன் வரப்போகுது. ஆக இந்த குரு பகவான் தருகின்ற அற்புத பலன்களில் 1 அல்ல 2 அல்ல, ப்ரமோஷன் வரப்போகுது, பணம் வரப்போகுது, இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சி. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பு. இந்த அதிசார குரு பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், என்றைக்குமே நண்பர்களே, குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி இது ரெண்டுக்குமே இந்த உலகத்தில் டிமாண்ட் எப்பயுமே உண்டு. இந்த குரு பெயர்ச்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் இல்லாத நாளே கிடையாது. காரணம் என்னவென்றால், வருடமே கிடையாது. காரணம் என்னவென்றால், இந்த குரு பகவான் உங்களுடைய என்ன சொல்வது, ஒரு பிரதான காரியமாக இருக்கிற ஒரு காரியத்தில் ஒரு கல்யாணம் ஆனால் கூட குரு பலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்தால் கூட குரு பார்வை இருக்கா, குரு பலன் வந்தாச்சா பாருங்கள். இந்த குரு ஒரு பிரதானமான இடத்தை பார்க்கிறார். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று தான் அறியப்படுகிறார்கள். இந்த குருவுடைய பலம் இருந்தால்தான் எல்லா காரியங்களும் நடக்கும் என்பது இந்து மதம் தீவிரமாக நம்புகிறது. மற்றவர்களே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த குரு பலம் அப்படி நீங்கள் மற்ற மதங்களை கூட நம்ம சொல்லலாம், எல்லா இடங்கள்லையும் சொல்லலாம். குருமார்களை மதித்தவர்கள், அப்போ இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறையா அவங்க குருமார்களை தான் வணங்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்டியானிட்டி போனாலும் அவர்களுடைய சீடர்கள், அவங்க அந்த குருமார்கள், அவங்களுடைய வாசகங்கள் தான் பெரிய வாசகங்களாக வணங்குறாங்க. நம்மளுடைய ராகவேந்திரர், ரமணர்னு ஆரம்பித்து இவங்க ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்காங்க, ராமானுஜர், இந்த மாதிரி குருவைத்தான் நம்ம நிறையா வணங்குகிறோம், கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சுருக்கோம். அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை ஒருவர் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது அறியப்பட்ட உண்மை. அவ்வகையில் இந்த வருட குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்புங்க. இது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மிஞ்சி போனால் ஒரு மாதம் ஒரு 40 நாள் இருக்காங்க, மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம். எப்படின்னா அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 14 வரைக்கும் வச்சுக்கோங்க. இது ஒரு கரெக்டாக ஒரு 38 நாள் 40 நாள் வச்சுக்கோங்க. இந்த 40 நாளில் என்னென்ன சிறப்புனா, முக்கியமான விஷயமே குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவது என்பது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. இது ஒரு பிரதானமான விஷயம். அடுத்து குரு பகவான் உங்களுடைய இதை பார்க்கிறார் பாருங்கள், என்னது 5ஆம் பார்வையாக ஃபஸ்ட்டு விருச்சிகத்தை தான் பார்ப்பார். விருச்சிகம் என்பது என்ன, உங்களுக்கு 5ஆம் இடமாக செவ்வாயுடைய வீடு. செவ்வாயுடைய வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அடுத்ததாக இந்த குரு மகரத்தை பார்க்குறாரு, அங்கே ஒன்றும் இல்லை, மேலே மீனத்தை பார்க்குறார். மீனத்தில் சனி பகவான் இருக்கார்.
எப்படி இருக்கார்? வக்கரம் பெற்று இருக்கார். இந்த வக்கரம் பெற்ற சனியால் நம்ம நிறைய பலன்கள் பார்த்தோம், சனி வக்கர பயிற்சி பலன்கள்லாம். அப்போ இந்த வக்கரம் பெற்ற சனியை உச்சம் பெற்ற குரு பார்த்து காம்பன்சேட் பண்ணுறாரு. காம்பன்சேட் பண்ணி அப்போது இந்த உச்சம் பெற்ற குரு, இந்த மங்கள சனி, இந்த 5ஆம் இடத்தை நான் சொன்ன பாருங்கள், 5ஆம் பார்வையாக மங்கள செவ்வாய், குருமங்கள யோகம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை மாற்றப்போகிறது. நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி நமக்கு என்ன விதமான பலன்களை திடீர்னு கொட்ட போதா பலன்களை அப்படின்னா, திடீர்னு பலன்களை கொட்ட போகாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். புதிய வாசற்கதவுகளை, வாய்ப்புகளை திறந்து விடுவார் இந்த குரு பகவான். நம்ம தான் பழிச்சுக்கணும். குரு பார்த்ததாலேயே இப்போ பணம் கொட்டு நம்ம செய்யல. குரு பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை உங்களுக்கு உண்டாக்கி தருவார். முக்கியமாக வியாதி, கடன், கஷ்டம், சுபமங்கள ஓசை ஒரு வீட்டில் கேட்குதுன்னா அது குரு தாங்க. வீட்டில் ஒரு மேலச்சத்தம் கேட்குதுன்னா அது குரு இல்லாமல் நடக்காது. அந்த குரு பகவான் இந்த அதிச்சாரமாக வருகிறார். அனைவரும் இதனால் பயன்பெறுங்கள். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற இந்த புனிதமான ஸ்ரீமடத்திற்கு அனைவரும் வாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.